என்ன காசை தர இல்லையா உம்மா இங்க பாரு, குடுக்கல் வாங்கல் கடன் பிரச்சனைகள் இருக்கிறது தான். ஆனா அத கதைக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு முறை ஒன்று, அதப் ஒன்று. பெரிய பட்ட படிப்பெல்லாம் முடிச்சிருக்காய், கல்வி அலுவலகத்துல மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுற பதவி எடுத்திருக்காய். ஆனா வாய திறந்து என்று சொன்னா கெட்ட வார்த்தையும் தூஷணம் தான் உனக்கு வருகுது. என்ன படிப்பு உனக்கு? என்ன படிச்சிருக்காய்? என்ன பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்காய்? நீ ஊத்த கதான கதைக்காய். நீ அல்லாட சிந்தனையே இல்ல, உனக்கிட்ட பள்ளியோட தொடர்பு இல்ல. நல்லா கேட்டுக்க, அகலாக்கு இருக்குதானே, அகலாக்குத்தான், அதாவது நல்ல பண்புகள் குணங்கள் தான் மிக பெருமதியானது, தராசில பாரம் கூடியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நமக்கு என்ன அமல் நாங்க செய்தாலும் நல்ல குணத்தால எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது, ஈடேற்றம் கிடைக்க போகுது. கெட்ட வார்த்தைக்கு தானே கதைச்சு போட்டு போயிடுவோம். ஆனா மத்தவண்ட மனம் புண்படக்குள்ள அதை ஈடு செய்யல, அதுவே போதும். உங்களோட உலக வாழ்க்கையுடைய நாசத்துக்கும் அழிவுக்கும் அது போதும். மறுமையிலையும் நரகத்தை தான் எங்களுக்கு தரும். அந்த வகையில யாரோட கதைக்கிறேன்னு சொன்னாலும், என்ன கடன் குடுக்கல் வாங்கல்கள் இருந்தாலும் மரியாதையாக்குவது, அல்லது சட்டப்படி அந்த கடனை அந்த காசை பெற்றுக்கொள்றதுக்கு பார்க்க. இவர் படிச்சால் எத்தனை பதிவுகளை இந்த ஊடகங்கள்ல முகநூல்ல போடுற, அதாவது பிள்ளைகளோட இருந்து பாடசாலை சூழலை கட்டி போடுற. ஆனா வாயத்திறந்து சொன்னா கெட்ட வார்த்தையும் ஊத்த கதையும் தான் உனக்கிட்ட வருது. ஆண்டவன் தான் அவங்களை எல்லாம் பாதுகாக்க. பெரிய நாசம் தான் உண்டாகும் இந்த கதை கேட்டால. இல்லைங்கதான் நாக்கு ஒரு மனுஷனுக்கு ஆக முக்கியமான உறுப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதையெல்லாம் விளங்கி உணர்ந்து, இந்த படிச்சதெல்லாம் உலக படிப்பு தானே, மார்க்கத்தை படிக்கல, நவீன பண்பாடுகள் தெரியா, சஹாபாக்கள் பண்பாடுகள் கதை பேச்சுகள் தெரியா, அதையெல்லாம் விளங்கி நடக்கப்பாரு. தாரரீரா தாரரீரா தரரீரா தாரரீ தாத்தரரரரரரரா தாத்தரரரரரரரீரா தாத்தரரரரரரீரா தாத்தரரரரரரீ. இது வாழ்வின் ஒரு பரிமாணம். இதை கடந்து செல்வது வாழ்வின் பரிணாமம்.